கல்வி வலயத்துக்குட்பட்ட மட்டக்களப்பு நாவலடி கனிஷ்ட வித்தியாலய வருடாந்த விளையாட்டுப் போட்டி இன்று புதன்கிழமை 5/3/2025 பாடசாலை விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றது. பாடசாலை அதிபர் பு. கமலநாதன் தலைமையில் நடைபெற்ற விளையாட்டு நிகழ்வில் மட்டக்களப்பு கல்வி வலய பிரதி கல்வி பணிப்பாளர் கே. கரிகராஜ் பிரதம அதிதியாகவும், மட்டக்களப்பு கல்வி வலய உடற்கல்வி உதவி கல்வி பணிப்பாளர் வி. லவக்குமார் கௌரவ அதிதியாகவும், மட்டக்களப்பு கல்வி வலயத்தின் பாடசாலை மேம்பாட்டு திட்ட இணைப்பாளர் சி. கொன்ஸ்டைன் சிறப்பு அதிதியாகவும் கலந்து சிறப்பித்தனர். இதன்போது மாணவர்களின் உடற்பயிற்சி கண்காட்சி, அணிநடை, வினோத உடை போட்டி ஆகியன அனைவரையும் கவர்ந்தமை குறிப்பிடத்தக்கது. இல்ல விளையாட்டு நிகழ்வில் அயற்பாடசாலை அதிபர்கள், பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள், பழைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். போட்டியினை எங்களால் நடத்த முடியவில்லை. எம்மை போன்ற ஒரு சிறிய பாடசாலையினால் இவ்வாறான பாரிய விளையாட்டு போட்டியினை நடத்துவது என்பது ஒரு முடியாத காரியம். எம்மிடம் இருக்கின்ற வளம் எமது பிரதேச நிலைமைகள் தான் அதற்கு காரணம். எமது பாடசாலையில் இருக்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கை, எமது வளங்கள் அவை பற்றாக்குறையாக இருப்பதே எமது பாடசாலை வருடாந்த விளையாட்டுப் போட்டியை நடத்துவதில் நமக்கு சிரமமாக இருக்கிறது. கடந்த வருடத்துக்கு முன்னைய வருடம் நாங்கள் இல்ல விளையாட்டுப் போட்டியினை எமது பாடசாலை இந்த மைதானத்தில் நடத்தி இருந்தோம். காலமும் சமாந்தரமாக கொண்டு போக வேண்டிய தேவை பாடசாலையிலே இருக்கின்றது. 2
சமனாக கொண்டு போகின்ற பாடசாலை ஒரு உயிரோட்டமுள்ள பாடசாலையாக அமைகின்றது. இந்த இடைப்பாடு விளையாட்டு செயற்பாட்டிலே மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது இந்த விளையாட்டுப் போட்டி. பாடசாலையிலேயே வருடம் ஆரம்பித்தவுடன் ஆசிரியர்கள் வரவு, மாணவர்கள் வரவு, இவர்கள் ஒற்றுமையுடன் புரிந்துணர்வு செய்யப்படக்கூடிய வகையிலே பழைய மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக செயல்படுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த பாடசாலை ஆரம்பித்தவுடன் பாடசாலைகளில் இந்த விளையாட்டுப் போட்டி நடைபெறுகின்றது. நினைக்கிறேன் பொழுது முடிவடையும் தருவாயில் இருக்கும் அங்கு அந்த விளையாட்டுப் போட்டி. இதே போன்று இந்த இடத்தில் இந்த மாணவர்கள் எல்லாம் இதுல பேசுவதை கேட்டு இப்படி இதுக்கு முதல் மயிலம்பாவலி ஸ்ரீ விக்னேஸ்வரா போயிருந்தனால் ஃபுல்லா தண்ணி மாணவர்கள் இப்படி இருக்க இல்லாம இருந்தது. நின்றுதான் இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. ஏன்னா மழை பெஞ்சு கொண்டிருந்தது. அதுல அதால உண்மையா இறைவனுக்கு நன்றி சொல்லணும். இப்படி ஒரு காலநிலை அமைஞ்சு இன்னைக்கு இந்த விளையாட்டை நடத்தி முடிக்கிறதுக்கு எங்களுக்கு அனுசரணை வழங்கினதுக்காக. அதே போல இந்த பாடசாலை நல்ல ஒரு சிறப்பாக கொண்டு செல்லப்படுற ஒரு பாடசாலை. குறைந்த மாணவர்கள் இருந்தாலும் எல்லாரையும் அந்த விளையாட்டுக்குள்ள உட்படுத்தி நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கவனிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் குறைவாக நடத்தி முடிச்சிருக்க கூடும். இந்த விளையாட்டை இன்னும் கொஞ்சம் கவனிச்சிருந்தா ஒவ்வொரு பொறுப்புகளையும் எடுத்துக்கொண்டு ஆலோசனை வழங்கி அதை திட்டமிட்ட சக ஆசிரியர் தோழமைகளுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலும் இது எமது பாடசாலையினுடைய விளையாட்டு போட்டி என்று கருதி சகல வழிகளிலும் தங்களால் இயலாததை கூட சாத்தியமாக்கி காட்டிய மாணவ செல்வங்களுக்கும் முதற்கண் நன்றிகள். இதனை புகட்டும் மாலையமாம் அன்புடன் கருணை பண்பினை தந்து படிப்பினை ஊட்டும் சாலைதான். அன்புடன் கருணை பண்பினை தந்து படிப்பினை ஊட்டும் சாலைதான். அறிவினை நாளும் அழகுடன் பயில நெறிதனை புகட்டும் மாலையமாம். தாய்மொழி கணிதம் ஆங்கிலம் கலைகள் தரணியில் யாவும் நாம் பெற்றேன். தாய்மொழி கணிதம் ஆங்கிலம் கலைகள் தரணியில் யாவும் நாம் பெற்றேன். நாளைய உலகம் நம் கையில் நம்பிக்கையோடு கற்றிடுவோம். நாளைய உலகம் நம் கையில் நம்பிக்கையோடு கற்றிடுவோம். அறிவினை நாளும் அழகுடன் பயில நெறிதனை புகட்டும் மாலையமாம். அருள் தரும் அன்னை கடல் நாச்சி ஆனை முகனின் அருள் மழையும். அருள் தரும் அன்னை கடல் நாச்சி ஆனை முகனின் அருள் மழையும். எழில் தரும் கல்வி ஏற்றங்கள் தந்து எம்மை உயற்றும் சாலைதான். எழில் தரும் கல்வி ஏற்றங்கள் தந்து எம்மை உயற்றும் சாலைதான். அறிவினை நாளும் அழகுடன் பயில நெறிதனை புகட்டும் மாலையமாம். ஆருடன் கடலும் அருகிரிக்க அழகுடன் என்றும் தான் மெலிந்து. ஆருடன் கடலும் அருகிரிக்க அழகுடன் என்றும் தான் மெலிந்து. நாவலடியின் நட்புகள் கொண்ட கனிஷ்ட வித்தியாலயமாம். நாவலடியின் நட்புகள் கொண்ட கனிஷ்ட வித்தியாலயமாம். நாளும் பொழுதும் புகழ் பெறவே நாமும் வாழ்த்தி துதித்திடுவோம். நாளும் பொழுதும் புகழ் பெறவே நாமும் வாழ்த்தி துதித்திடுவோம். நாமும் வாழ்த்தி துதித்திடுவோம். நாமும் வாழ்த்தி